வணக்கங்க. கூட்டுத்தூள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தனியாங்க, அதாவது நாட்டு கொத்தமல்லி வாங்கிக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அதுதான் கூட்டு வைக்கும்போது மணமாகவும் இருக்கும். தனியா 300 கிராம் எடுத்துருக்கேங்க. நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாங்க. சாப்பாட்டு அரிசி 300 கிராம் எடுத்துருக்கேங்க. நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. 50 கிராம் மிளகாய் எடுத்துருக்கேங்க. சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். எல்லாம் கருகாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகு 100 கிராம் எடுத்திருக்கேன். புகை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம் எடுத்துருக்கேங்க. அதுவும் கருகாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. உப்பு 100 கிராம் எடுத்துருக்கேங்க. இது கூடயே பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. உப்பு நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. கசகசா 25 கிராம் எடுத்திருக்கேங்க. பட்டை 25 கிராம் எடுத்திருக்கேன். லவங்கம் 25 கிராம் எடுத்திருக்கேன். ஓமம் 25 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயம் 25 கிராம் எடுத்திருக்கேன். 2 அளவு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை எடுத்து நல்லா பொன் வறுவலாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாங்க. எங்கள் அம்மா 50 வருஷமாக இந்த அளவு சேர்த்தி தாங்க செய்வாங்க கூட்டுத்தூள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆறின பிறகு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா 1 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்.